கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். என் அன்புக்குரியவர்களே, ஒருவன் தனது வேலையில் திறமையுடையவனாக இருந்தால் அவன் அரசனிடம் பணியாற்றும் தகுதியை பெறுகிறான். அவன் முக்கியமில்லாதவர்களுக்கும் பணியாற்றமும் தேவை இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் திறமை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை கொடுக்கிறார் ஆண்டவர். ஜாக்கிரதை என்றால் திறமை. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவையில்லாத இடத்துல போய் நிற்க மாட்டான். வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் தன் வேலையிலே கவனமாக இருப்பான். குடும்பத்தை நடத்துகிறவன், குடும்பத்தை நடத்துகிற சகோதரிகள், அது தன்னுடைய வேலை. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு என்னுடைய வேலை என்ன, நான் யாருக்கு வேலை செய்கிறேன், எனக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஒர்க்கில் நான் எவ்வளோ உண்மையாக இருக்கேன், அப்படி நீங்கள் இருந்தால் நீங்கள் அரசனிடம் பணியாற்றம் செய்யக்கூடிய தகுதி பெறுறீங்க. அப்படின்னா உங்களை நல்ல வேலைக்கு அமர்த்துவது கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது. ஒருவேளை தேவனே உங்களை தெரிந்து கொள்வார். நீங்கள் உண்மையாக இருந்தீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தருடைய கிருபையினால ஜாக்கிரதையாக இருந்தால் ஒரு ரூபா கூட வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, தேவைகள் சந்திக்கப்படலாம். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, இப்போ சேதமாய் போகாதபடி சொல்லுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் சம்பாதித்து செலவு பண்ணலாம். பட் ஆனால் அஜாக்கிரதையாவோ பணவரையாவோ ஆவதற்கு தேவன் விரும்புவதில்லை. ஏன்னா எல்லாமே கர்த்தருடையது, அவர்தான் இதெல்லாம் உண்டாக்கினார். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ஒருவன் தனது வேலையில் திறமையுடையவனாக இருந்தால் அவன் ராஜா கிட்ட பணியாற்ற செய்வான், அரசனிடம் பணியாற்றத்தை பெறுகிறான். முக்கியமில்லாத இடத்துல வேலை செய்ய மாட்டான். பிரயோஜனம் இல்லை, அங்கே போய் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, இல்லைன்னா இந்த காலத்தில் பிஎஃப் இல்லை, எதுவுமே அந்த மாதிரி இடத்துல போக மாட்டான். உண்மையாக வேலை செய்தால் ராஜாக்கள் மத்தியில் அவன் வேலை செய்கிறவனாக இருக்கிறான். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். ஒவ்வொரு பணமும் தேவனுடைய பிள்ளைகளே, பணம் சம்பாதிக்க கஷ்டம், அது செலவு பண்ண ரொம்ப ஈஸி. அப்போது நம்ம கவனமாக நம்ம அதை செய்யும்போது கர்த்தர் மேலும் மேலும் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நாங்களும் வேலையில் ஜாக்கிரதையாகவும் திறமையுள்ளவர்களாகவும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வசனத்தின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.